ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்று கண்டு நான் பார்ப்போம். 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் 1 நாளன்று நடைமுறைக்கு வந்தது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சட்டமேலவை மற்றும் சட்டக்கீழவை அப்படி சொல்லி ரெண்டு இருந்தது. சட்டக்கீழவை சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே சட்டமன்ற பேரவையில் தான் இருப்பாங்க. சட்டமன்ற மேலவை பார்த்திங்கன்னா அது ஒரு மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பினர் தான். ஸோ அதாவது நம்மளுடைய இருக்கக்கூடிய ராஜ்யசபா மாதிரி. ஸோ அது எப்போ நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 நவம்பர் 1 நாளன்று. ஸோ இதற்கான சட்டம் பார்த்திங்கன்னா 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் மசோதா மூலியமாக தான் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கியிருப்பாங்க. ஸோ இச்சட்டம் 1986 நவம்பர் 1 நாளன்று நடைமுறைக்கு வந்தது. ஸ்டார்டிங்கில் தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே சட்டமேலவைன்னு ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை, அதாவது எம்எல்சி அப்படி சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராஜ்யசபா மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அவை, இதை யாராலுமே கலைக்க முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 மாநிலங்களில் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை இருக்குது. ஸோ அது எந்தெந்த மாநிலம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆந்திரா, ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு போன தெலுங்கானா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். கர்நாடகா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீகார், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம். ஸோ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் இந்தியாவில் இந்த 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை இருக்குது. மீதி இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதை எப்போ நீக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1986 தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா மூலமாக 1986 நவம்பர் 1 நாளன்று என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவையை நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ ஓகே கைஸ், பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.